நேபாளத்தில் ஊழல், வாரிசு அரசியல் மற்றும் சமூக வலைதளங்கள் தடை செய்யப்பட்டதற்கு எதிராக இளம் தலைமுறை மேற்கொண்ட போராட்டம் வன்முறையில் முடிந்ததை தொடர்ந்து தற்போது இயல்பு நிலை திரும்பி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், புயலுக்கு பின் அமைதி என்பது போல தற்போது நேபாளத்தில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது. கடந்த 2 நாட்களாக நேபாளம் முழுவதும் வன்முறை காடாக காட்சியளித்த நிலையில் இன்று காலை நேபாள மக்களுக்கு அமைதியான காலை பொழுதாக விடுந்திருக்கிறது. இதற்கு காரணம் நாடு முழுவதும் பாதுகாப்பை ராணுவம் கையில் எடுத்துக் கொண்டிருப்பதுதான் முக்கிய காரணம். நேற்று இரவு 10 மணி முதல் ராணுவம் பாதுகாப்பு முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வன்முறையை ஒடுக்கும் விதமாக சமூக விரோத சக்திகள் மற்றும் கலவரக்காரர்களை கண்டுபிடித்து கைது செய்து ஒடுக்கக்கூடிய பணியிலே ராணுவம் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. இது தவிர பல்வேறு சாலைகள் முழுவதும் நேபாள ராணுவத்தினுடைய வாகனம் ரோந்து பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறது. நேற்று இரவு நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்றிய நேபாள ராணுவ தளபதி அவர்கள் கலவரக்காரர்கள் வன்முறையை கைவிட்டுவிட்டு நிதானத்தை கடைபிடித்து அமைதியாக இருக்குமாறும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் நேபாள நாட்டினுடைய பாராளுமன்ற கட்டிடம், உச்சநீதிமன்ற கட்டிடம், முன்னாள் மற்றும் இந்நாள் ஆட்சியாளர்களுடைய வீடுகள் ஆகியவை அனைத்தும் வன்முறையாளர்களால், போராட்டக்காரர்களால் சேதப்படுத்தப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அந்த எச்சங்களுடன் இன்று நேபாளத்தில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது. ஆனால் இந்த நிலை அப்படியே நீடிக்குமா அல்லது அடுத்தடுத்த நாடுகளில் போராட்டம் மீண்டும் வேறொரு விடயத்தில் விஸ்வரூபம் பெறுமா என்பது தெரியாது. ஏனென்றால் வங்கதேசத்தில் கூட இப்படித்தான் வன்முறை விஸ்வரூபம் எடுத்தது. பின்னர் சில நாட்கள் அடங்கியிருந்த நிலையில் மீண்டும் வன்முறை சம்பவங்கள் அரங்கேற தொடங்கியது. எனவே தற்போது நேபாளத்தில் திரும்பி வரக்கூடிய இந்த இயல்பு நிலை அடுத்தடுத்த நாட்களுக்கும் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.